வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமோட ஆன்சர் கீஸ் பார்த்தலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், டிஎன்எஸ்ஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இந்த தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஆத்தர் நேமு, அவங்களோட அடைமொழி இதெல்லாம் கேட்கலாம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். குமரி கண்ட நோய்க்கு குமரி கோடு. இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை கற்றாழை. இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். குமரினா கற்றாழை. அன்னை முத்துலட்சுமி. அன்னை முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனை நிறுவனாங்க. மூவலூர் ராமாமிர்தம், தேவதாசி ஒழிப்பு சட்டம், பண்டித ரமாபாய், இவங்க வந்து சமூக தன்னார்வலர். மலாலா, பெண் கல்வி. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சரு. தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கு பொருந்தும். ஆலவாய் அப்படிங்கிற பெயர் வந்து மதுரை, இந்த ஊருக்கு தான் பொருந்தும். ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார்? இப்படி தடை விதிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்கனார். தென்னிந்தியாவில் முத்துராமலிங்கனார், வட இந்தியாவில் திலகர். வஞ்சி தலைக்குரிய சீரமைப்பு. தேமாங்கனி, புளிமாங்காய், இதுதான் வஞ்சி தலைக்குரிய சீரமைப்பு. சொல்லின் வகையை கண்டறிக. வெண்மை. வெண்மை அப்படிங்கிறது ஒரு பண்பை குறிக்குது, அதனால் இது பண்பு பெயர். அதுவும் வெண்மைங்கிறது ஒரு நிறம். எக்ஸாக்டாக சொன்னால் நிறம் பண்பு பெயர். நிறமுக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வண்ணம். வண்ண பண்பு பெயர் வெண்மை. வஞ்சி விருத்தம். வஞ்சி விருத்தம் என்பது சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது. புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதிநூல் எது? புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதிநூல் முதுமொழி காஞ்சி. வெண்குடை. இலக்கண குறிப்பு தருக. வெண்மை ப்ளஸ் குடை வருமா? பண்பு தொகை. இது அந்த வெண்மை இப்போ ஏற்கனவே பார்த்தோம்ல, அதே மாதிரி இதுவும் ஒரு பண்பை தான் குறிக்குது. வெண்குடை பண்பு தொகை. திரிகடுகம். திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் நல்லாதனார். கம்பர் யார்? இதெல்லாம் நமக்கு தெரியும். கம்பராமாயணம், இளங்கோவடிகள் தெரியும், சிலப்பதிகாரம். நல்லாதனார் கனிமேதாவியாக தான் டவுட் வரும். இப்போ நல்லாதனார் தான் திரிகடுகம். சிறுங்கி பேரம் நகரில் வாழும் தலைவன் யார்? இது ஃபுல்லாக எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தில் வரும். அதில் கம்பராமாயணத்தில் இதில் யாரை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா இந்த நகரில் இருக்கக்கூடியவர் குகன், அந்த தலைவன் குகன். அனகன். அனகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகும்? ராமன். அந்த பின்னாடி புக் பேக் கொஸ்டின்ல இது கொடுத்துருப்பாங்க. அனகன் யார், குகனுக்கு என்ன நேமு, அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அனகன் என்ற சொல் வந்து ராமன். பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. ரெனசான்ஸ். ரெனசான்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா தெரியும். பிழையான இணையை கண்டறிக. இல்லை கல்லில் நார் உரித்தல், இதுதான் வந்து பிழையான இணை. ஆயிரங்காலத்து பயிர் அப்படிங்கிறது நீண்ட காலமாக இருக்கிற ஒரு கான்செப்ட். காணல் நீர். காணல் நீர் வந்து இல்லாத ஒன்று. நமக்கு ஜஸ்ட் பார்க்கறதுக்கு அது நீர் இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அது காணல் நீர், அது இல்லாத ஒன்று. அது கரெக்டு தான். கம்பி நீட்டுதல், விரைந்து வெளியேறுதல். கம்பி நீட்டுதல் யாரை சொல்லுவாங்கன்னா இந்த ஏமாத்திட்டுலாம் ஓடி போகிறாங்க இல்லையா, திருடர்கள், அப்புறம் தேவையில்லாமல் ஓடி போகிறவங்க, இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கம்பி நீட்டாடுங்க ஒரு வழக்கு மொழி, அது தமிழ் மொழியும் கூட. ஸோ கம்பி நீட்டுதல் அப்படிங்கிறது விரைந்து வெளியேறுதல். இதில் வந்து பிழையான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்லில் நார் உரித்தல், ஆராய்ந்து பாராமல். சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்துருக. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து லாஸ்ட் டி ஆப்ஷன். கடற்கரையில் உப்பு இக்கு வரணும், காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலை இப்பு, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இப்பு வரணும் இங்கே. அப்புறம் மலை பயிர்களும் இப்பு வரும். நிலப்பகுதிகள் இப்பு உண்டு, உழவு தொழிலுக்கு இத்து உண்டு. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தவறான இணையை கண்டறிக. முரணி, உடன்பட்டு. முரணி அப்படின்னா முரண்பாடாக சொல்கிறாங்க, வேறுபட்டு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இது வந்து இவங்க உடன்பட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ அது ஆப்போசிட்டாக வருது. பன்னகம்னா பாம்பு கரெக்டு, கெந்தம்னா பற்கள், நகம்னா மலை. இந்த 3 ஆப்ஷனுமே அடுத்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்காங்க. இது அடுத்த எக்ஸாமில் கூட கேட்கலாம். பட் முரணிங்கிறது உடன்பட்டு, இது டைரக்ட் மீனிங்கில் வராது. இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி, எத்தனை இன்னலுக்கிடையிலே தள்ளப்பட்டிருப்பனும் இந்த பொங்கற் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் பேரறிஞர் அண்ணா. இது வந்து அவர் நடத்தின அந்த காஞ்சி இதழில் நிறைய அந்த லெட்டர் எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் பேசுனது இந்த
எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அண்ணா பற்றி நிறைய கொஸ்டின் வருது. ஸோ இந்த டேர்ம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேர் தான் அண்ணாவோடது. சென்ட்ரியூ மற்றும் லிமரைக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகள் தந்தவர் கவிஞர் ஈரோடு தமிழன்பன். பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர் கவிஞரேறு, பாவலர் மணி இதெல்லாம் யாரோடதுன்னா கவிஞர் வாணிதாசனோடது. ஸோ இந்த அடைமொழி எல்லாமே மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் படிக்கிறவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாவலர் மணி, கவிஞரேறு எல்லாமே கவிஞர் வாணிதாசன். வழக்குனராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் ந. பிச்சமூர்த்தி. ஸோ காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர். இந்த ஒரு ஆன்சர் தெரிஞ்சுட்டா கூட, ஏதாவது ஒரு ஆன்சர் தெரிஞ்சாலே இதில் குழப்பம் இல்லாமல் மேட்ச் கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. ஓமை கவிஞர் சுரதா. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். போன குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. கவிஞரேறு வாணிதாசன். பாவலர் மணி, கவிஞரேறு எல்லாமே வாணிதாசனுக்குரியது. பிசிராந்தையார் எனும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். பிசிராந்தையார் நாடக நூலுக்கு யார் கொடுத்தாங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன். இவங்க சும்மா கவிஞர் வாணிதாசன், முடியரசன் அது ஃபில் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. பாவேந்தர் பாரதிதாசன் தான் நாடக நூல். உணவு, உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதல் இடம் புத்தகசாலைக்கு தரப்பட வேண்டும். ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா புத்தகசாலைங்கிற டாப்பிக்கில் அறிஞர் அண்ணா இதை கூறியிருப்பார். ஃபஸ்ட்டு வந்து புத்தகசாலைக்கு இடம் தரணும் அப்படின்னு கொடுத்துருப்பாரு. அறிஞர் அண்ணாவோட கூற்று தான் இது. மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ, என்ன வகை வினா என்பதை கண்டறிக. சீருடை கொடுக்கறதுக்காக தான் கேட்குறாங்க. அதனால் இது வந்து கொடை வினா. ஓகேங்களா. ஏவல் வினானா உங்களுக்கு தெரியும், ஐய வினாவும் இப்படி இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு என்ன டவுட் வந்துருக்கு இந்த கொஸ்டினுக்குன்னா, சீருடை இல்லையோ, இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தா தான் உங்களுக்கு வந்து அது ஐய வினாவாக இருந்திருக்கும். இல்லை இவரா அவரான்ற மாதிரி வந்தால் தான் ஐய வினா. அவங்க டைரெக்டாக உங்களுக்கு சீருடை இல்லையா அப்படின்னா கொடுக்கறதுக்காக கேட்குறாங்க. அப்போ அது என்ன வினால வரும்? கொடை வினால வரும். பின்வரும் விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் இவங்க கொடுத்துருக்க இந்த பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதுக்கு எந்த கொஸ்டின் கரெக்டாக வரும்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் டி. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? எல்லா டேர்மும் வரணும், கொஸ்டினும் கரெக்டாக வரணும். அப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு பொருந்திருக்கு. பி கூட நிறைய பேர் யோசிப்பீங்க, பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததா அப்படின்னா அவங்க கூறப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கூறப்படுகிறதுங்கிற வேர்டு அங்கே மிஸ் ஆகுது. அப்போ இதுதான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். பின்வரும் சொல்ல இலக்கண குறிப்பு. உணர்த்தினேன் வந்து தன்மை, ஒருமை, வினைமுற்று. தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று யார் குறிப்பு எழுதியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு குறித்து உவே சாமிநாதர் கூறினார். ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை அறம். இதில் குருபீடம், யுகசந்தி, புதிய வார்ப்புகள் எல்லாமே இவரோட தான், ஜெயகாந்தனோட தான். அறம் வந்து அவர் இயற்றாத சிறுகதை. ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? ஆண்மையின் கூர்மை அப்படின்னு திருவள்ளுவர் எதை சொல்கிறாருன்னா பகைவருக்கு உதவுதல். பகைவர் கஷ்டப்படும் போது உதவணும் அப்படின்னு அவர் வந்து திருக்குறளில் சொல்லியிருப்பார். அதான் பகைவருக்கு உதவுதல். வீரம் வந்து ஆண்மைக்குரியதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல் பகைவருக்கு உதவுதலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூர்மை அப்படிங்கிற டேர்முக்கு அது கொடுத்துருப்பாங்க. ஒழுகல் வந்து தொழிற்பெயர். திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தலை. இதான் இதுக்கு சரியானது. மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலக தமிழ் மாநாட்டில் சொற்பொழியாற்றியவர். யார் சொற்பொழிவாற்றினாங்கன்னா தேவநாய பாவாணர். சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு. அந்நதியின் பெருமையாலேயே சோழவள நாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வாயினர் என்று உரை நிகழ்த்தியவர் ராபி சேதுப்பிள்ளை. கூற்று 1 சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் 26,350. கூற்று 2 உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள். 3 விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு மொழிகளும் உள்ளன. இதில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஸ்கூல் புக்கில் வேறு மொழிகள் இல்லைன்னு கொடுத்துருப்பாங்க, அவங்க உள்ளனன்னு கொடுத்துட்டாங்க. தட்ஸ் ஆல். அப்போ உங்களுக்கு வந்து கூற்று 1, 2 சரி, அது கரெக்டு தான். 26,350 அடிகள் இருக்குது. முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள் தான், எல்லாம் சரி. லாஸ்ட் தேர்ட் வந்து தான் தவறு. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் ஏ. மேடை பேச்சு எத்தனை நடகளை கொண்டமைவதாக கூறப்படுகிறது? 3 வகை. தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது? 2ஆம் தலைமுறை.
கரகாட்டத்தின் துணை ஆட்டமாக ஆடப்படும் ஆட்டம் எது? இது ஸ்கூல் புக்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பேராவிலே கொடுத்துருப்பாங்க. கரகாட்டத்தோட துணை ஆட்டம் மயிலாட்டம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க உள்ள. மயிலாட்டம் தான். இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் ஸ்லேடை அணி. பாக்ஸ் கொஸ்டின் இது, இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. மனோன்மணியத்தின் வரும் கிளைக்கதை எது? சிவகாமியின் சரிதம். இப்போ போன குரூப் எக்ஸாமில் என்ன தான் இதுதான் ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்தது. அவங்க சிவகாமியின் சபதம்னு கொடுத்துருந்தாங்க. அந்த ஆப்ஷனுக்காக எல்லாருமே வந்து கிளைம் பண்ணாங்க. இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஈஸியாக இருந்திருக்கும். சிவகாமியின் சரிதம் இதுதான் மனோன்மணியத்தில் வரும் கிளைக்கதை. ரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு 1891. உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் குதம்பை சித்தர். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். இது ரிப்பீட்டட் கொஸ்டின், குரூப் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. திராவிடம்னா குமரிலப்பட்டர். நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது ராமேஸ்வரம் பெருங்கோயில். மதுரை சைடில் நிறைய கோயில் பார்த்தீங்கன்னா நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழும். ஸோ பாண்டியர்களை ஞாபகம் வச்சக்கூடாது. நாயக்கர்கள் வந்து மதுரை சைடு நிறைய கோயில் கட்டியிருப்பாங்க. ராமேஸ்வரம் பெருங்கோயிலும் நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு தான். தேவதுந்துபி எந்த ஆட்டத்திற்கு உரிய இசைக்கருவி? தேவராட்டம். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். புனலிடை மூழ்கி பொழிடை உலவி பொன்னின் இழையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கழித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுத பேனர் அண்ணா தான். சொன்ன மாதிரி பேனர் அண்ணா பற்றிய கொஸ்டின் நிறைய வந்திருக்கு இந்த எக்ஸாமில். அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். எவ்வகை வாக்கியம்? இறைவன் நீங்கினான், நீக்கினான், நீக்கப்பட்ட அப்படி எதுவுமே அவங்க கொடுக்கல. ஜென்ரல் ஒரு டேர்மாக கொடுத்துட்டாங்க. இறைவன் நீங்கினான் தன்வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக? நான் திடலில் ஓடினேன். இது வந்து தன்வினை. ஆனால் இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி டைரெக்டாக கொடுக்க முடியுமாங்கிற ஒரு டவுட்டில் வந்துருச்சு. பட் தன்வினை தான் இங்கே வரணும். பார்த்துக்கலாம், ஆன்சருக்கு வந்தால் பார்த்துக்கலாம். இது வந்து தன்வினை. சப்போஸ் இந்த கொஸ்டின்ஸில் ஏதாவது உங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் போடுங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சப்போஸ் புக் பேஜோடு போடுங்க, அடுத்து படிக்கிறவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஏன்னா 1 or 2 கொஸ்டின்ஸ் எப்படி இருந்தாலும் தவறுதலாக இருக்கலாம். போட்டுருங்க, கமெண்ட் பாக்ஸில் போட்டால் மற்றவங்க வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் திடலில் ஓடினேன் தன்வினை தான். பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியானவற்றை தெரிவு செய்க. குமரன் மழையில் நனையாமல் இல்லை. இது வந்து பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். கீழ்கண்டவற்றில் திருவிக்கா எழுதாத நூல். மனுமுறை கண்ட வாசகம். இது வந்து வள்ளலாரோட ஃபேமஸ் உரைநடை நூல் மனுமுறை கண்ட வாசகம். அதனால் இது கண்டிப்பாக டக்குன்னு அடிச்சிடலாம். சைவத்திரவு, நாயன்மார் வரலாறு, தமிழ்ச்சோலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா திருவிக்காவோடது. விளக்குகள் பல தந்த ஒலி என்னும் நூலை இயற்றியவர் லில்லியன் வாட்சன். உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் கொடுத்தவரை புயலிலே ஒரு தோணி. இந்த புதினம் தான் அந்த அலையில் எப்படிலாம் அந்த கப்பல் ஆடுது, என்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி கொடுத்துருப்பார். அதில் தமிழ் நாடகக்கலையின் பெண்ணாட்சா என்று அறிஞர் அண்ணா யாரால் பாராட்ட பெற்றார்? கல்கி. வேர்ச்சொல் கண்டறிக. நைந்தான், நைந்து. படி என்னும் வேர் சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுக. தன்மை ஒருமை எதிர்காலம். எதிர்காலம் கேட்டிருக்காங்க, இவ்வளோ டெஸ்ட் வச்சுருக்காங்க. எதிர்காலம் கேட்டதுனால படிப்போம் படிப்பேன் தான். படிக்கிறேன்னா போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அப்போ அது நிகழ்காலத்தில் வந்துடும். படித்தேன்னா முடிஞ்சிருச்சு, இறந்த காலம். இவங்க கேட்டிருக்கிறது எதிர்காலம். 2 தான் டவுட்டு, படிப்போமா படிப்பேனா. இதில் வந்து படிப்போமுங்கிறது உங்களுக்கு தன்மை பன்மையில் வந்துடும், சேர்ந்து எல்லாரும் படிக்கிறாங்கன்னு. படிப்பேன்னா தான் ஒருமை. அப்போ தன்மை ஒருமை இதுதான், படிப்பேன். சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி. மீனா வான், இது கரெக்டு. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை நீங்கள் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு வந்து நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் டக்குன்னு மற்றதை சூஸ் பண்ணிடலாம். ஓரெழுத்து ஒரு மொழி 42 எழுத்து தான். இந்த 42 எழுத்தையும் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 1 or 2 மார்க்ஸ் வந்தாலும் எல்லா எக்ஸாமுக்குமே. ஸோ இது பார்த்தீங்கன்னா பைனா இளமை, மேனா அன்பு, வைனா புல், தூணா உன். சீராப்புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது. அபுல் காசிம். 2 அடிகள் கொண்ட டேஷால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி ஆகும். எதுகை. பொறுத்துக. விசும்புனா வானம், இது காமனாக எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி துளை அப்படின்னா துலாக்கோல்னு அர்த்தம். அப்போ களிறு யானை கெஸ் பண்ணாலுமே இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் கரெக்டாக அடிச்சிடலாம். இந்த விசும்பு வானம் தெரியும், இல்லை களிறு யானை தெரியும்னா யானைக்கு வேறு எங்கேயுமே உங்களுக்கு ஆப்ஷன் அவங்க மாற்றியே கொடுக்கல. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் களிறு யானை வந்து ஃபேமஸாக எல்லாருக்கும் தெரியும். அது தெரிஞ்சாலும் இந்த கொஸ்டின் கரெக்டாக எழுதிடலாம். விசும்பு வானம், துளை துலாக்கோல், கனல்னா நெருப்பு,
களிறு யானை, மறுப்பு அப்படின்னா தந்தம். கீர்த்தனை டேஷ் வகைகள் ஒன்றாகும், சிற்றிலக்கிய வகைகள் ஒன்றாகும். இது வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. சில பேர் பக்தி இலக்கியம் சூஸ் பண்ணியிருக்கலாம், மேபி ஆன்சருக்கு வந்தால் நம்ம பார்த்துக்கலாம். பட் இது சிற்றிலக்கிய வகைகள் ஒன்று. எழுத்து வகை அறிந்து பொறுத்துக. வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் இயல். இயல்னா பார்த்தீங்கன்னா உயிர் முதல் மெய்யீறு. அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா இது ஈஸி தான். புதிது மெய் முதல் உயிரீறு, ஆணி உயிர் முதல் உயிரீறு, வரம் மெய் முதல் மெய்யீறு. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநாய பாவாணர். உ.வே.ச அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் எது? ஆனந்த விகடன். தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் பரிதிமாற் கலைஞர். நிழல் போல தொடர்ந்தான். இது எவ்வகை உவமை? வடிவ உவமை. எடுப்பார் கைப்பிள்ளை. இது எல்லாரும் கெஸ் பண்ணியிருக்கலாம். யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பதுதான் எடுப்பார் கைப்பிள்ளை. அப்துல் நேற்று வருவித்தான். இந்த வாக்கியம் பார்த்தீங்கன்னா பிறவினை வாக்கியம். இது வருவித்தான் இருக்கனால இது கன்ஃபியூஷன் இல்லை, பிறவினை. தெம்மாங்கு பிரித்து எழுதுக. தேன் ப்ளஸ் பாங்கு. எள்ளில் தைலம்புல் எங்கும் நிறைப்பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே. இப்பாடல்களை இயற்றியவர் டேஷ் சித்தர், இடைக்காட்டு சித்தர். திருப்பல்லாண்டு பாடியவர் பெரியாழ்வார். தர்மசேனர், அப்பர், வாசிகர் என்னும் பெயர்களை கொண்ட சைவ அடியார் திருநாவுக்கரசர். இதில் சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர் இவங்களுக்குலாம் வேறு என்ன பேர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தனியாகவே எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கு அப்பர், தர்மசேனர், வாசிகர், திருநாவுக்கரசர். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யார்? திருமூலர். திருமந்திரம் இருக்கு இல்லையா, அதுதான் தமிழ் 3000 அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ திருமூலர் தான் ஏற்றிருக்காரு. பின்வருவற்றில் அகர வரிசைப்படி எழுதப்பட்ட நவமணிகளை தெரிவு செய்க. இதுக்கு வந்து செகண்ட் பி ஆப்ஷன் தான் கரெக்டு. இது எல்லாரும் வந்து கெஸ் பண்ணிடுவீங்க. வினையெச்சம் கண்டறிக. வினையெச்சம் ஓடி. ஒன்று ஊ வரும், இல்லைன்னா ஈ அந்த சவுண்ட் வந்துடும். ஓடிய பெயரெச்சம்ல வந்துடும். ஓடும் ஓடினாலாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஓடி தான் வந்து வினையெச்சம். வினைமுற்றை தேர்வு செய்க. வா, வந்தான். யாழின் வகைகள் யாவை? 7. குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம். போரிழந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. இப்பாடலில் பயின்று வரும் அணி தற்குறிப்பேற்ற அணி. அதாவது புலவர் வந்து தன்னோட குறிப்பை அதில் ஏற்றி கூறியிருக்கனால அந்த கொடி வந்து ஆடலாம் செய்யலை, அது பாட்டுக்கு இருக்கு. அது ஆடினா கூட இவர் என்ன சொல்கிறாருன்னா வராதிங்க வராதிங்கன்னு அது செஞ்சது மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஸோ தன் குறிப்பை ஏற்றி கூறினால அது தற்குறிப்பேற்ற அணி. உமரப்புலவர் எழுதிய வேறு நூல் முதுமொழி மாலை. பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார். இதுலேயும் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிட்டா கூட மேட்ச் வந்து கரெக்டாக அடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், முல்லைப்பாட்டு, நெஞ்சாற்றுப்படை. இதில் வந்து நாலடியார் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது மாதிரி வெற்றி வேர்க்கை வந்து ஃபேமஸாக எல்லாருக்கும் தெரியும். நாலடியார் வேளாண் வேதம் அது வந்து இண்டிவிஜுவலாக படித்து வச்சுருப்பீங்க. வெற்றி வேர்க்கை நருந்தொகை. இந்த 2 கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சாலே இதுக்கு வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிடலாம். ஸோ முல்லைப்பாட்டு, நெஞ்சாற்றுப்படை, பட்டினப்பாலை, பஞ்சு நெடும்பாட்டு, நாலடியார், வேளாண் வேதம், வெற்றி வேர்க்கை நருந்தொகை. அதே போல் தான் இங்கே சொல்லின் செல்வர் ஆப்பி சேதுப்பிள்ளை ஃபேமஸாக எல்லாருக்கும் தெரியும். அது தெரிஞ்சாலே மற்ற கொஸ்டின்லாம் கரெக்டாக ஆப்ஷன் வந்து அவங்க கன்ஃபியூஷன் கொடுக்கல. சேதுப்பிள்ளை ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, டிக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து கரெக்டாக ஆன்சர் சொல்லிடலாம். தமிழ் தூதர். தமிழ் தூதர் தனிநாயகம் அடிகள். பாலராவாயன், திருஞான சம்பந்தர். பன்மொழி புலவர் அப்பாதுரையார். சொல்லின் செல்வர் சேதுப்பிள்ளை. ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர். காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல். காரிகை கற்று கவி பாடுவதை விட பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் அப்படின்னா கவிதை எழுதுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் கவிதை எழுதுவது அரிது. இதான் இதுக்கு மீனிங். ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க. ஆளும் வேலும் பல்லுக்குருதி. பன்னரும் கோங்கின் நன்னலம் கவற்றி. வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை வகை? பொழிப்பெதுகை. இது ஏன் பொழிப்பெதுகைன்னு பார்த்தீங்கன்னா எதுகைனா தான் செகண்ட் வேர்டு. இன்னு இன்னு.
1லையும் 3லையும் வந்திருக்கு பாருங்கள். ஒரே இந்த எதுகை வந்து செகண்ட் வேர்டு இந்த இதில் வந்ததுனால இது வந்து பொழிப்பெதுகை. எதுகை வந்து எத்தனை டைப் இருக்கோ அது அழகாக தெரிஞ்சு வச்சுக்காங்க. ஒரு உலா வந்தால் 1 4 ஒன்றா வரும். முற்றெதுகைனா 1 2 3 4 அப்படி வரும். எக்ஸாம் அடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எதுகை வந்து அதோட வகையை தெரிஞ்சு வச்சுக்காங்க. ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்க. மாறி மழை, மாறி வேறு, இது கன்ஃபியூஷன் இல்லை. ஒலி வேறுபாடு இருந்து சரியான விடையை தேர்வு செய்க. அலை, அலை அப்படின்னா புற்று. கலை, கலை அப்படின்னா நீக்கிறது. இது வந்து டைரெக்டாக கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. தலை, தலைனா விலங்கு. இலைனா இலைத்தல். கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. டெலிகேட், டெலிகேட்னா பேராளர். யாராவது இந்த மீட்டிங்க்கெலாம் வராங்க, பேச வராங்களே அவங்கள டெலிகேட்னு சொல்லுவாங்க. ஸோ பேராளர். முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். இது அப்படியே ஸ்கூலில் இருக்க புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின். இது நிறைய எக்ஸாமில் இதே சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் கூட அதே தான் வரும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுதுக. இதுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் குழல், இதுதான் கரெக்டு. அகர வரிசைப்படுத்தி எழுதிவிட்டு தேர்க. இதுவும் எல்லாம் எழுதிருப்பீங்க. தாத்தா வரிசையில் இருக்குது கரெக்டாக. கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம். உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை. பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியானவற்றை எடுத்து எழுதுக. யானைத்தன் வாய் நிறை கொண்ட வலித்தேம்பு தடக்கை குன்றுபுகு பாம்பின் தோன்றும் மெய்ப்படிமம். கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்களை ஏற்றியவரை தெரிவு செய்க. சோழன், நல்லுருத்திரன். சிதவல், இந்த சொல்லோட பொருள் பார்த்தீங்கன்னா தலைப்பாகை. கொடுக்கப்பட்டுள்ள வேறு சொல்லின் வினையால் அணையும் பெயரை கண்டு எழுதுக. அரைக்கு அரைந்தவர், அரைந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வினையான பெயர். அரைதெல்லாம் தொழிற்பெயரில் வந்துடும். அரைந்த பெயரச்சத்தில் வந்துடும். அரைந்தவர் தான் வினையாளனின் பெயர். இவற்றில் எது தவறான இணை எதிர்ச்சொல்? இரவு பகல் தன்மை வெம்மை விருப்பு வெறுப்பெல்லாம் கரெக்டாக. அகலாது போகாது, இதுதான் வந்து தவறானது. ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது எதிர்ச்சொல். அஞ்சில் ஓதி, அம் ப்ளஸ் இல ப்ளஸ் ஓதி. பின்வரும் சொல்லின் சரியான பிரித்தெழுது முறையை எடுத்து எழுதுக. ஊன் பொதிய விழா, ஊன் ப்ளஸ் பொதிய ப்ளஸ் விழா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.